நாகார்ஜுனா தமிழின் வெற்றி படமான ரட்சகன் தெலுங்குல ரஷ்டுவாக தயாரிக்கப்பட்ட போது அதிலும் நடித்திருந்தார். தமிழ்ல மொழி மாற்றம் செய்யப்பட்ட இவரது மற்ற திரைப்படங்கள்ல சிவா, உதயம் என்னும் பெயர்ல வெளிவந்தது. இவரது தெலுங்கின் வசூல் படமான கீதாஞ்சலியும் கூட தமிழ்ல மொழி மாற்றம் செய்யப்பட்டது. பிற வெற்றி படங்களான அன்னமையா, சிசிந்திரி, ஹலோ பிரதர் ஆகியவையும் ஹிந்தியிலும் தமிழிலும் மொழி மாற்றம் செய்யப்பட்டன. இவர் தென்னிந்தியாவின் வெற்றிகரமான முன்னணி நடிகராக தற்போது வரைக்கும் இருந்து வருகிறார். 50 வயதை தாண்டும் பொழுதே பெரும்பாலான ஹீரோக்களுக்கு முதுமை தட்டும் இந்த காலகட்டத்தில் தான் நடிக்க வந்த இள வயதிலிருந்து தற்போது வரைக்கும் தன்னுடைய இளமை குறையாமல் இருக்கக்கூடிய நடிகர்கள இந்த நாகார்ஜுனா மிக முக்கியமானவர். இதை தாண்டி தமிழ் திரைப்பட ரசிகர்களுக்கு நாகார்ஜுனாவிற்கென்று எப்பொழுதும் ஒரு தனிப்பட்ட இடம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. இதுவே நடிகர் நாகார்ஜுனா உடைய வாழ்க்கை பயணம். நன்றி, வணக்கம். வச்சிட்டியா?